தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவி பாரத் கணவன் வெளி உலகத்திலே சுத்தி திரிந்து விட்டு உள்ளத்திலே பல சுமைகளை சுமந்து கொண்டு தலையிலே பல பாரங்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருகிற நேரம் பலவிதமான மாய்ச்சலோடு வருவான். நேற்றைய தினம் நாங்கள் ஒரு நபிமொழியை படித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆண் மக்களை பார்த்து, நீங்க ஒரு பயணம் போனா, பயணம் என்றது தண்டனைக்குரிய காலப்பகுதி, கஷ்டமான காலப்பகுதி. உங்களோட வேலை வெட்டி முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வாங்க, அங்கதான் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதுண்டாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போன கணவன் மாலை 7 மணிக்கு வீடு வருகிற நேரம் அந்த கணவனை கொஞ்சம் வரவழைச்சி, அவன் தலையை கொஞ்சம் மடியில வச்சு, அவன் தலையை கொஞ்சம் நெஞ்சோடு அணைத்து அவனை ஆறுதல் படுத்தினால் அவனுடைய 12 மணித்தியாலம் தலையிலே இருந்த சுமைகளும் உங்களுடைய நெஞ்சோடு போய்விடும், உங்களுடைய கழுத்தோடு போய்விடும், உங்களுடைய மடியோடு போய்விடும். என்றால் பிரச்சனைகள் வெடிக்குமா? சண்டை சச்சரவுகள் முத்துமா? ஆயிஷா நாயகி என்ன எதிர்பார்த்தாங்க? என்ற கணவனுக்கு தலைவலி, மரணப்படுக்கையில தலைவலி. ஆயிஷா நாயகி மடியில வச்சுத்தானே அந்த பாரத்தை குறைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தலையில இருந்த வருத்தத்தை தந்த தோல்ல சாய்த்துத்தானே குறைச்சாங்க. அப்படியானால் என்னுடைய கணவனுக்கு வருகின்ற சுமையை இறக்கி வைக்கின்ற ஒரு பெண்ணாக எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருந்தால் வாழ்க்கையில நிம்மதி வருமா வராதா?